हाय दोस्तों, वेलकम टू मास स्पोकन हिंदी यूट्यूब चैनल। इनके நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மால் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நம்ம ஷார்ட்ஸ் கொஷின்ஸ் பார்த்துருந்துருப்போம். ஸோ அதே மாதிரி தாங்க இதுவும் சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் பார்க்குறோம். குட்டி குட்டி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவும் சரி இந்த வீடியோவும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டவுட்டே வேணாம், இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நல்ல கேள்வி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அச்சா பிரஸ்ன ஹை. ஓகே, பிரஸ்ன அப்படின்னா கேள்வி. ஓகே, ஸோ நல்ல கேள்வி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அச்சா பிரஸ்ன ஹை, நல்ல பதில், இது ஒரு நல்ல பதில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா அச்சா உத்தர் ஹை. ஓகே, உத்தர் அப்படின்னா பதில். ஓகே, அச்சா அப்படின்னா நல்லது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல பதில் அப்படின்னு சொல்லும் போது அச்சா உத்தர் ஹை அப்படின்னு சொல்லணும். நல்ல திட்டம், குட் பிளான் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா அச்சி யோஜனா ஹை. யோஜனா அப்படின்னா திட்டம். ஓகே, ஸோ நல்ல திட்டம் அப்படின்னா அச்சி யோஜனா ஹை. அதில் அச்சா வந்துச்சு இல்லை அச்சி வருது அப்படின்னு நினைக்கிங்களா. யோஜனா வந்து பெண்பால், அதனால் அச்சி யோஜனா ஹை. நெக்ஸ்ட் வந்து நல்ல யோசனை. நல்ல யோசனை நம்ம சொல்லுவோம்ல, இது நல்ல இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா அச்சி கல்பனா ஹை. ஓகே, அச்சி கல்பனா ஹை, அச்சி கல்பனா ஹை. நல்ல முயற்சி, குட் ட்ரை அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா அச்சா பிரயாஸ் ஹை. பிரயாஸ் அப்படின்னா முயற்சி. ஓகே, நல்ல முயற்சி, இது ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் வந்து அச்சா பிரயாஸ் ஹை, அச்சா பிரயாஸ் ஹை. முற்றிலும் சரி, இது முற்றிலும் சரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் ஏக்தம் சஹி, ஏக்தம் சஹி. சரி அப்படின்ற வார்த்தையை ஹிந்தியில் சஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ முற்றிலும் சரி அப்படின்றதுப்போ ஏக்தம் சஹி. நெக்ஸ்ட்டு முற்றிலும் தவறு, முற்றிலும் தவறு. ஹிந்தியில் பூரி தரஹ கலத். பூரி தரஹ அப்படின்னா முற்றிலும் அப்படின்ற மீனிங்கும் வரும். அண்ட் முழுவதும் தவறு, ஃபுல்லாகவே இது தப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில் தமிழில். ஹிந்தியில் பூரி தரஹ கலத். முற்றிலும் சாத்தியமற்றது, முற்றிலும் சாத்தியமற்றது. பில்குல் அசம்பவ், பில்குல் அசம்பவ். இப்போ நம்ம 3 வேர்டு பார்த்துட்டோம். பில்குல், ஏக்தம் அண்ட் பூரி தரஹ. எல்லாத்துக்குமே தமிழில் முற்றிலும் அண்ட் முழுவதும் கூட சொல்லலாம். ஓகே, பில்குல் அசம்பவ். மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது. ஏக்தம் ஆசான், ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஏக்தம் ஆசான். ஓகே, ஆசான் அப்படின்னா எளிதானது, ஈஸி. ஓகே, ஸோ மிகவும் எளிதானது ஏக்தம் ஆசான். முற்றிலும் தெளிவானது, முற்றிலும் தெளிவானது. ஹிந்தியில் பில்குல் ஸ்பஷ்ட, பில்குல் ஸ்பஷ்ட. ஓகே, பில்குல், ஏக்தம் அண்ட் பூரி தர இது எல்லாமே ஒரே மீனிங் உள்ளது தான், அதான் நான் கண்டினியூவாக கொடுத்துருக்கேன். பில்குல் ஸ்பஷ்ட. நெக்ஸ்ட்டு இன்று மட்டும், இன்றைக்கி மட்டும் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா. ஒன்லி டுடே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் சிர்ஃப் ஆஜ், சிர்ஃப் ஆஜ். சிர்ஃப் அப்படின்னா மட்டும். ஓகே, ஆஜ் அப்படின்னா இன்று, சிர்ஃப் ஆஜ். இப்போ மட்டும், இப்பொழுது மட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ மட்டும். ஒன்லி நவ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஹிந்தியில் வந்து சிர்ஃப் அபி, சிர்ஃப் அபி. நான் ஆல்ரெடி சொன்னேன், சிர்ஃப் அப்படின்னா மட்டும், அபி அப்படின்னா இப்போது, சிர்ஃப் அபி. ஒன்று மட்டும், ஒன்று மட்டும், ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் சிர்ஃப் ஏக், சிர்ஃப் ஏக். ஏக் அப்படின்னா ஒன்று. ஓகே, ஒன்று மட்டும் அப்படின்னு சொல்லும்போது சிர்ஃப் ஏக். ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இல்லையா. சிர்ஃப் ஏக். ஒரு முறை மட்டும், ஒரு முறை மட்டும். சிர்ஃப் ஏக் பார், சிர்ஃப் ஏக் பார். ஏக் அப்படின்னா ஒரு, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு முறை அப்படின்னு சொல்லும்போது ஏக் பார் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு முறை மட்டும் அப்படின்னு சொல்ல விரும்பினீங்கன்னா சிர்ஃப் ஏக் பார் அப்படின்னு சொல்லணும், சிர்ஃப் ஏக் பார். 2 நாட்கள் மட்டும், ஒன்லி 2 days அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒன்லி 2 days. ஹிந்தியில் சிர்ஃப் 2 दिन,
சிர்ஃப் 2 दिन ஓகே. சிர்ஃப் அப்படின்னா மட்டும், தோ அப்படின்னா 2, 2 दिन அப்படின்றப்போ 2 நாட்கள். எளிதானது அல்ல, நாட் ஈஸி அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, இட்ஸ் நாட் ஈஸி. ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆசான் நஹி ஹே. ஆசான் அப்படின்னா எளிதானது ஓகே. எளிதானது அல்ல அப்படின்னு சொல்லும் போது ஆசான் நஹி ஹே. கடினமாக இல்லை, இது கஷ்டமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா முஷ்கில் நஹி ஹே. முஷ்கில் நஹி ஹே. நஹி அந்த இன் வந்து சவுண்ட் ஓகே. முஷ்கில் நஹி ஹே. இங்கே இல்லை, இப்போ ஏதாவது ஒன்று கேட்காங்க, ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இல்லை அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா யஹா நஹி ஹே. யஹா நஹி ஹே. யஹா அப்படின்னா இங்கே ஓகே. நஹி ஹே அப்படின்னா இல்லை. ஸோ இங்கே இல்லை, யஹா நஹி ஹே. அங்கே இல்லை, அங்கே இல்லை அப்படின்னு சொல்லும் போது வஹா ஓகே. இங்கே அப்படின்றது யஹா, அங்கே அப்படின்றது வஹா ஓகே. அங்கே இல்லை. ஹிந்தியில் வஹா நஹி ஹே. வஹா நஹி ஹே. வஹா நஹி ஹே. அப்படி இல்லை, நம்ம பேச்சு வழக்கு சொல்ல இது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐசா நஹி ஹே. ஐசா ஐ ஓகே. ஐசா அப்படின்னா அப்படி ஓகே. இல்லை நஹி ஹே. ஐசா நஹி ஹே. சில நேரம் கழித்து, சில நேரம் பிறகு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அது ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா குச் சமய் பாத். குச் சமய் பாத், ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, ஹிந்தியில் குச் சமய் பாத். விடுமுறைக்கு பிறகு, ஆஃப்டர் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் சுட்டியோ கே பாத். சுட்டியோ அப்படின்னா விடுமுறைகள், விடுமுறை ஓகே. விடுமுறைக்கு பிறகு அப்படின்னா சுட்டியோ கே பாத். சுட்டியோ கே பாத். இதை படித்த பிறகு, இதை படித்ததுக்கு அப்புறம். இப்போ இது வந்து இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான், நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் ஸோ தட் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. இதை படித்த பிறகு யஹ பட்னேக்கே பாத் ஓகே. யஹ அப்படின்னா இது, பட்னேக்கே பாத்னா படித்ததுக்கு அப்புறம் ஓகே. இது எழுதுனதுக்கு அப்புறம், இது எழுதின பிறகு அப்படின்னு யஹ லிக்னேக்கே பாத். யஹ லிக்னேக்கே பாத். யஹ அப்படின்னா இது, லிக்னே அப்படின்னா எழுதுறது ஓகே. லிக்னேக்கே பாத் அப்படின்னா எழுதுனதுக்கு பிறகு ஓகே. யஹ லிக்னேக்கே பாத். இதை எழுதிய பின் படிப்பேன். இப்போ நம்ம எல்லாமே இன்கம்ப்ளீட் சென்டென்ஸாக பார்த்தோம். ஸோ அதை எப்படி ஃபுல் சென்டென்ஸ்னு பாருங்கள். இதை எழுதுனதுக்கு பிறகுன்னு பார்த்தோம். இப்போ இதை எழுதுனதுக்கு பிறகு நான் படிப்பேன், இதுதான் ஃபுல் சென்டென்ஸ் இல்லையா. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதை எழுதிய பின் படிப்பேன். யஹ லிக்னேக்கே பாத் படுங்கா அல்லது படுங்கி. மேல்னா படுங்கா, ஃபேமெல்னா படுங்கி ஓகே. படுங்கா படுங்கி அப்படின்னா படிப்பேன் இல்லை வாசிப்பேன், ரெண்டுமே ஒன்று தான் ஹிந்தியில் ஓகே. யஹ லிக்னேக்கே பாத் படுங்கா. அவன் இல்லை அவள் வீட்டில் இருக்கிறான். அவன் வீட்டில் இருக்கிறான். ஹிந்தியில் எப்படி சொல்லணும் வஹ கர் மே ஹே. வஹ கர் மே ஹே. அவனுக்கும் சரி அவளுக்கும் சரி ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க வஹ ஓகே. வஹ கர் அப்படின்னா வீடு, வஹ கர் மே ஹே. புறப்படுவதற்கு முன், வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் தமிழில் சொல்லுவோம். ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா நிக்கல்னே சே பெஹலே. நிக்கல்னே சே பெஹலே. நிக்கல்னே சே அப்படின்னா புறப்படுவதற்கு, நிக்கல்னே சே பெஹலே அப்படின்னா கிளம்புறதுக்கு முன்னாடி. இப்போ அதோட ஃபுல் சென்டென்ஸ் பார்த்துடலாம். புறப்படுவதற்கு முன் ஃபோன் பண்ணுங்கள். நம்ம சொல்லுவோம் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணு அப்படிம்போம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா நிக்கல்னே சே பெஹலே ஃபோன் கீஜியே. நிக்கல்னே சே பெஹலே ஃபோன் கீஜியே. நிக்கல்னே சே பெஹலே அப்படின்னா கிளம்புறதுக்கு முன்னாடி, பெஹலே அப்படின்னா முன்னாடி ஓகே. நிக்கல்னே அப்படின்னா கிளம்புறது. ஸோ நிக்கல்னே சே பெஹலே அப்படின்னா கிளம்புறதுக்கு முன்னாடி, ஃபோன் கீஜியே அப்படின்னா ஃபோன் பண்ணுங்கன்னு அர்த்தம். நிக்கல்னே சே பெஹலே ஃபோன் கீஜியே. நிக்கல்னே சே பெஹலே ஃபோன் கீஜியே. நெக்ஸ்ட்டு வாங்குவதற்கு முன். வாங்குவதற்கு முன் கரீத்னே சே பெஹலே. கரீத்னா அப்படின்றது வாங்குவது, ஏதாவது நம்ம காசு கொடுத்து வாங்குறதான் கரீத்னா ஓகே. அதோட வேர்ப் கரீத்னா. ஸோ வாங்குவதற்கு முன் கரீத்னே சே பெஹலே அப்படின்னு சொல்லணும் ஓகே. கரீத்னே சே பெஹலே.
இது வந்து ஃபுல் சென்டென்ஸ், அதோட ஃபுல் சென்டென்ஸ். வாங்குவதற்கு முன் யோசியுங்கள். ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி யோசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில். ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா खरीदने से पहले सोचो. खरीदने से पहले सोचो. सोचो அப்படின்னா யோசி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ வாங்குவதற்கு முன் யோசியுங்கள். खरीदने से पहले सोचो. ஓகே, खरीदने से पहले सोचो அப்படின்னா வாங்குவதற்கு முன்னாடி யோசி அப்படின்னு அர்த்தம். 8 மணி வரை, 8 மணி வரைக்கும் அப்படி நம்ம தமிழில் சொல்லுவோம். ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா 8 बजे तक. 8 बजे तक. 8 அப்படின்னா 8, பஜே அப்படின்னா மணி, தக் அப்படின்னா அது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறோம்னா 8 மணி வரை. ஹிந்தியில் 8 बजे तक. நாளை வரை, நாளைக்கு வர அப்படின்னு டைம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதாவது நாளை வரை, ஸ்டில் டுமாரோ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கல் தக். கல் தக். ஓகே, கல் தக். கல் அப்படின்னா நாளை. இப்போது அதோட ஃபுல் சென்டென்ஸ் பார்த்துடலாம். நாளை வரை விடுமுறை உள்ளது. நாளைக்கு வரைக்கும் லீவ் இருக்குது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் தமிழில் சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கல் தக் சுட்டி ஹே. கல் தக் சுட்டி ஹே. சுட்டி அப்படின்னா விடுமுறை, லீவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில். ஸோ நாளை வரை விடுமுறை உள்ளது. ஹிந்தியில் கல் தக் சுட்டி ஹே. ஓகே, கல் தக் நாளை வரை, சுட்டி ஹே அப்படின்னா விடுமுறை உள்ளது, அதாவது லீவு இருக்குது, நாளைக்கு வரைக்கும் லீவு இருக்குது. கல் தக் சுட்டி ஹே. எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹமே மௌக்கா நஹி ஹே. மௌக்கா அப்படின்னா வாய்ப்பு. ஓகே, ஹமே அப்படின்றது எங்களுக்கு அப்படின்னு குறிக்கும். ஓகே, ஸோ எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஹிந்தியில் எப்படி சொல்லணும் ஹமே மௌக்கா நஹி ஹே. மௌக்கா. ஓகே, ஹமே மௌக்கா நஹி ஹே. எங்களிடம் பதில் இல்லை. எங்களிடம் பதில் இல்லை, எங்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ எங்களிடம் அப்படின்றது ஹமாரே பாஸ். ஓகே, எங்களிடம் ஹமாரே பாஸ். பதில் அப்படின்னா உத்தர். ஓகே, உத்தர். எங்களிடம் பதில் இல்லை. ஹமாரே பாஸ் உத்தர் நஹி ஹே. ஹமாரே பாஸ் உத்தர் நஹி ஹே. எங்கிட்ட ஆதாரம் இல்லை, எங்ககிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எங்களிடம் அப்படின்றது ஹமாரே பாஸ். ஆதாரத்துக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சபூத். ஓகே, சபூத். ஸோ எங்கிட்ட ஆதாரம் இல்லை. ஹிந்தியில் எப்படி சொல்லணும் ஹமாரே பாஸ் சபூத் நஹி ஹே. ஹமாரே பாஸ் சபூத் நஹி ஹே. எனது பிறந்தநாள் ஜூலை மாதம். என்னோட பர்த்டே ஜூலை மந்த் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மேரா ஜன்மதின் ஜூலை மே ஹே. மேரா அப்படின்னா எனது. ஓகே, ஜன்மதின் அப்படின்னா பிறந்த நாள். ஜூலை மே ஹே, ஜூலை மாதம். ஓகே, எனது பிறந்தநாள் ஜூலை மாதம். ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா மேரா ஜன்மதின் ஜூலை மே ஹே. ஓகே, மேரா ஜன்மதின் ஜூலை மே ஹே. ஜூலை மே ஹே அப்படின்னா ஜூலையில் தான் என்னோட பர்த்டே அப்படின்னு அர்த்தம். கடை ஒரு வாரத்துக்கு மூடப்பட்டுள்ளது. கடை ஒரு வாரத்திற்கு மூடப்பட்டுள்ளது. ஹிந்தியில் துகான் ஹஃப்தா பர் பந்த் ஹே. ஹஃப்தா பர் அப்படின்னா ஒரு வாரத்திற்கு, வாரத்திற்கு அப்படின்னு அர்த்தம். துகான் அப்படின்னா கடை. ஓகே, பந்த் ஹே அப்படின்னா மூடப்பட்டுள்ளது. ஸோ துகான் ஹஃப்தா பர் பந்த் ஹே. துகான் அப்படின்னா கடை. ஓகே, கடை ஹிந்தியில் துகான். ஹஃப்தா பர் அப்படின்னா வாரத்திற்கு. ஓகே, ஸோ கடை ஒரு வாரத்துக்கு மூடப்பட்டுள்ளது. ஹிந்தியில் துகான் ஹஃப்தா பர் பந்த் ஹே. நெக்ஸ்ட்டு கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டுள்ளது. ஹிந்தியில் தர்வாஜா அந்தர் சே பந்த் ஹே. தர்வாஜா அந்தர் சே பந்த் ஹே. தர்வாஜா அப்படின்னா கதவு, அந்தர் சே அப்படின்னா உள்ளே இருந்து. ஓகே, அந்தர் அப்படின்னா உள்ளே இருந்து அப்படின்னு சொல்லும் போது அந்தர் சே அப்படின்னு சொல்லணும். பூட்டப்பட்டுள்ளது பந்த் ஹே. இப்போ கதவு பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்தர் சே பந்த் ஹே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டுள்ளது. தர்வாஜா அந்தர் சே பந்த் ஹே. தர்வாஜா அந்தர் சே பந்த் ஹே. இன்றைக்கி தோட்டம் மூடப்பட்டுள்ளது. இன்றைக்கி தோட்டம் மூடப்பட்டுள்ளது. ஹிந்தியில் பகீச்சா ஆஜ் பந்த் ஹே. பகீச்சா அப்படின்னா தோட்டம். ஓகே, கார்டன் இங்கிலீஷில். ஸோ தோட்டம் இன்றைக்கி மூடப்பட்டுள்ளது. பகீச்சா ஆஜ் பந்த் ஹே. ஆஜ் அப்படின்னா இன்று. இன்றைக்கி சந்தை மூடப்பட்டுள்ளது. சந்தை ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க பாஜார். ஓகே, ஸோ பாஜார் ஆஜ் பந்த் ஹே. ஆஜ் அப்படின்னா இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி சந்தை மூடப்பட்டுள்ளது. ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பாஜார் ஆஜ் பந்த் ஹே. பாஜார் ஆஜ் பந்த் ஹே. பாஜார் அப்படின்னா சந்தை. முன் கதவு திறந்துள்ளது. முன் கதவு திறந்துள்ளது. சாம்னே கா தர்வாஜா குல்லா ஹே. சாம்னே கா தர்வாஜா குல்லா ஹே. தர்வாஜா அப்படின்னா கதவு,
குலா ஹை அப்படின்னா திறந்து உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஓகே, முன்கதவு திறந்துள்ளது. ஹிந்தியில் சாம்னே கா தர்வாஜா குலா ஹை. தொலைபேசி செயலிழந்து விட்டது. டெலிஃபோன் வந்து ரிப்பேராக இருக்குது சொல்லுவோம், இல்லாட்டி அது வேலையே செய்யாமல் அப்படியே கிடக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபோன் பந்த் படா ஹை. ஃபோன் பந்த் படா ஹை. செயலிழந்து விட்டது, பந்த் படா ஹை, ஃபோன் பந்த் படா ஹை. மழை கடுமையாக உள்ளது. பாரிஷ் தேஜ் ஹை. பாரிஷ் அப்படின்னா மழை. ஓகே, மழை கடுமையாக உள்ளது, இல்லை மழை வேகமாக பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரெண்டுக்குமே ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க? பாரிஷ் தேஜ் ஹை. பாரிஷ் தேஜ் ஹை. எல்லாம் தயாராக உள்ளது, எல்லாம் ரெடியாக இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹர் சீஜ் தயார் ஹை. சீஜ். ஓகே, ஹர் சீஜ் தயார் ஹை. ஹர் சீஜ் தயார் ஹை. என் தந்தை ஒரு ஆசிரியர். என் தந்தை ஒரு ஆசிரியர். ஹிந்தியில் மேரே பிதா அத்தியாபக் ஹை. மேரே பிதா அப்படின்னா என் தந்தை. ஒரு ஆசிரியர். ஆசிரியர் ஹிந்தியில் அத்தியாபக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் வேறு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னா மேரே பித்தா டாக்டர் ஹை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எந்த ப்ரொஃபஷனோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த என் தந்தைன்ற இடத்துல நீங்கள் உங்கள் பிரதர் இல்லை உங்கள் அம்மா அது கூட ஆட் பண்ணி மேரே மாதா அல்லது மேரி பெஹன் அப்படின்னு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என் தந்தை ஒரு ஆசிரியர். ஹிந்தியில் மேரே பித்தா அத்தியாபக் ஹை. மேரே பித்தா அத்தியாபக் ஹை. நெக்ஸ்ட்டு, பேருந்து தாமதமானது. நம்ம சொல்லுவோம் பஸ் வந்து லேட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பஸ் தேர் சே தி. பஸ் தேர் சே தி. பஸ் லேட்டாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது பஸ் தேர் சே தி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பை.